அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தாயக களம். இன்றைய தாயக களத்தில் தாயகத்திலிருந்து திருமிகு பல்வை அனந்தராஜ் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்றுக் கொள்வோம். சார் வணக்கம். வணக்கம். இன்று வணக்கம். இலங்கையினுடைய அதாவது ஸ்ரீலங்காவினுடைய 78வது சுதந்திர தினம். இந்த நாள் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு கரி நாள். இன்று அங்கு என்ன நடைபெறுகின்ற பல இடங்களில் இந்த 4 பிப்ரவரி மாதம் ஈழத்தமிழர்களுடைய கரி நாளை பல இடங்களில் மக்கள் கூட்டமாக இருந்து பல ஆர்ப்பாட்டங்களை செய்து ஒரு கவனஈர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றது. அது பற்றி இன்று என்ன விடயங்களை நீங்கள் அங்கு அவதானித்தீர்கள் என்பதை பற்றி கூறுங்கள். நாங்கள் பிறகு விரிவாக பேசுவோம். இலங்கையின் சுதந்திர தினம் கொழும்பு சுதந்திர சதுக்கத்துக்கு முன்னால ஜனாதிபதி தலைமையில நடந்தது. அந்த நேரத்துல முழுக்க அது கிட்டத்தட்ட ஒரு சிங்கள மயமாக்கப்பட்ட மாதிரி தான் இருந்தது. நான் டிவியில பார்க்கும் பொழுது ஜனாதிபதி இந்த பேச்சை கூட தமிழ்ல நான் கேட்க இல்லை, சிங்களத்தையே பேசிக் கொண்டு போனார். அது அந்த இடத்துல மட்டும் நடந்தது. அதே நேரத்துல இந்த சில முஸ்லிம் ஏரியாவில் மலையகத்தில எல்லாம் இந்த தேசிய சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டிருக்குது. இது அந்த பிரஷருக்குள்ள இருக்கிறாங்களே செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அல்லது அதுக்கு சமமாக அதுக்கு மேலால வடக்கு கிழக்கில் உள்ள தாயகத்துல தமிழர்கள் வாழ்கின்ற பூமியில, அதாவது எல்லா இடங்கள்லயும் இதுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கு. கருப்பு கொடி காட்டி எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கு. கிளிநொச்சியில, யாழ்ப்பாணத்துல, மட்டக்களப்புல, இப்படி எல்லா இடங்களும் நடைபெற்றிருக்க 2 விதமான விழாக்கள் இன்றைக்கு நடைபெற்றிருக்கு. ஒன்று சிங்கள பகுதியில் நடைபெற்ற சுதந்திர தின வைபவங்கள், ஒன்று சுதந்திரம் மறுக்கப்பட்ட மக்களுடைய அதிருப்தி குரல்கள் ஒழிச்சு கொண்டிருந்தன. இந்த நிலையில இன்றைக்கு சுதந்திர தினம் 78வது சுதந்திரம் இலங்கையில கொண்டாடப்பட்டது. ஜனாதிபதியினுடைய உரையிலே நான் அறிந்த வரைக்கும் நாங்கள் சில இந்த வலைத்தளங்களில் கூட வாசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது இலங்கையில் இனவாதத்திற்கு இடமில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்ததாக அறிகின்றோம். ஆனால் இனவாதத்துக்கு இடமில்லை என்று ஜனாதிபதி சொல்கின்றார். ஆனால் நடைமுறையில் அப்படி இருப்பதாக தெரியவில்லை. நீங்க சொல்ற சரி. என்னென்ன அவர் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இலங்கையில இனவாதம் தமிழ் சிங்கள மக்கள் ஒற்றுமையாக புரிந்து வாழக்கூடிய ஒரு உருவாக்குவன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு போற அதே நேரத்துல மற்ற கையால் இதுக்கு எதிரான எல்லா செயல்பாடும் நடக்குது. அதாவது தமிழ் மக்களுக்கு எதிரான அனைத்து செயற்பாடுகளும் நடக்கிறது. இங்க பார்க்கலாம், இந்த தமிழ் பிரதேசங்கள்ல சிங்களவர்கள் வாழாத இடத்துல விகாரைகள் புதுசு புதுசா வந்து கொண்டிருக்கு. தைட்டியில, திருவோணமலையில, நாவற்குழியில எல்லாம் ஒரு சிங்களவர் கூட இல்லை. தைட்டியில ஒரு சிங்களவர்கள் கூட இல்லை. அங்க விகாரைகள் வருது. இந்த அனுர திசநாயக்க அவர்கள் இங்க வந்து போயிருக்கிறார். இங்க ஆசீர்வாதம் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார் தைட்டி விகாரைக்கு. தைட்டி விகார் தைட்டி விகாராதிபதியிட்ட போயெல்லாம் ஆசீர்வாதம் எடுத்து அதை பார்த்து மகிழ்ந்து போயிருக்கிறார். ஆனா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது அவர் பிழையான விகார கட்டப்பட்டிருக்கு, ஒரு தனிநபர் தனியார் காணி ஒன்றுக்குள்ள இது விகார பலாத்காரமா கட்டப்பட்டிருக்குன்றதை பற்றி அவரை யோசிக்க இல்லை, அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இல்லை. நாவற்குடியில கட்டப்பட்டதுதான். அங்கே இந்த நாவற்குடியில எந்த ஒரு சிங்கள மக்களும் அங்க இல்லை. சிங்கள வர்த்தக நிலையம் கூட அங்க இல்லை. ஆனா அங்க விகார பெரிய அளவுல கட்டப்பட்டு இந்த வருடாந்த அந்த பிரேயரா நடக்கும்போது நடக்க அங்கே இதெல்லாம் இறக்குமதி செய்ய அங்க பெரிய அளவுல ஆர்ப்பாட்டமாக பெரிய ஒரு விழா நடந்து கொண்டிருக்கு. இதோ விகார அதை நல்லிணக்கம் பண்றதுக்கு மாறாக இது சிங்கள இப்ப சொல்லினோம்னா இது பௌத்த சிங்கள நாடு என்றுதான். அது பிள்ளையானது உண்டு. இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அங்க எடுத்து கையளிச்சுட்டு போய்க்குள்ள பௌத்த சிங்கள நாடு கையளிக்கல. அது அவர் விட்ட பெரிய பிள்ளை இவங்க டிஎஸ்என்ஏக்கா சிங்கள ஆதிபதியை கொண்டு கையளிச்சுட்டு போனது. அது அந்த இதை இன்றைக்கு நான் அனுபவிக்கிறோம். அந்த விடயத்துல சார் நாங்க தனியா டிஎஸ் ஜனநாயக்கா மட்டும் குறை சொல்ல முடியாது. எங்களுடைய தமிழ் தலைவர்களும் தமிழ் அரசியல்வாதிகளும் இதுக்கு கூற வேண்டியவர்கள். நான் சொல்ல போனேன், இந்த வார்த்தை சொல்ல போனேன், வாய் பார்த்து கொண்டு சொல்லணும். இன்னைக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பொழுது பாகிஸ்தான்
இந்தியா ஒண்டா இருந்த காலத்துல நம்ம ஜின்னா சொல்லியிருக்கிற பாகிஸ்தானை முஸ்லீம் ஏரியா பிரிச்சுட்டாங்க. முகமது அலி ஜின்னா. அப்ப மகாத்மா காந்தி சொன்ன முகமது அலி மகாத்மா ஜின்னா. காந்தி சொன்னாரு, ஆமா. ஓ அதை வேணும். நீ ஜின்னா நாங்கள் இன்றைக்கு எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம், இந்த பெரிய ஒரு நாட்டு நாங்கள் உடைச்சோம் என்றால் இதா போடும் எங்கட நாங்களே ஒற்றுமையா இருக்கீங்க, இந்த பிரச்சனை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்கள். அவர் சொன்னார் ஜின்னா காந்தி, நீங்கள் நானும் இன்றைக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு இல்ல 50 வருஷத்துக்கு பிறகு இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் ம். என்று அதுல ஃபேமா நின்றதால இன்னைக்கு பாகிஸ்தான் நாடு உருவாகினது. இல்லாவிட்டா அது இதோடு சேர்ந்து ஏதோ ஒரு வகையில் அழிக்கப்பட்டது. ஆமா. அவங்க முஸ்லீம்கள் அழிக்கப்பட்டிருப்பார்கள், ஏன்னா இந்து தேசியவாதிகளாலே அல்லது ஆரிய இதால அழிக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்க்கதரிசனம் தமிழாக்களுக்கு இருக்கையில நேரம் சிவபன் ராமன் அருணாசலமோ அல்லது என் பிறகு வந்த ஜிஜி பொன்னம்பலம் அதே போல அவர் செய்த துரோகங்களை போல அது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இன்றைக்குதான் மலைய மக்களை நாடற்றவர்களாக்கி இத்தனை லட்சம் மக்களை நாடற்றவர்களாக்கி போட்டு நீங்க இன்றைக்கு உங்களோட சுதந்திரத்தை கொண்டாடுறீங்க. நீங்க ஏண்டா அது இன்றைக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்துதான் சுதந்திர தினம் கொண்டாடி இந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு அந்த அந்த சொல்லுக்கு பிறகு அந்த அமைச்சரவையில் இருந்து கொண்டு சிங்கள ஆட்சியாளருடைய ஒரு பிரச்சார பீரங்கிகளாக ஜிஜே பொன்னம்பலம் போன்ற தலைவர்கள் இருந்தவர்களோடைய தமிழ் மக்களுக்காக எந்த சந்தத்திலும் குரல் கொடுக்க இல்லை. ம். ம். அப்ப இதுதான் நடக்கும் இன்றைக்கு. அப்ப இது இது விகாரிகள் ஒரு பக்கம் உருவாக்கப்படுது. அதே இதுல எங்களுக்கு எங்கட நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்பட இல்லை. ம். எங்கட இந்த தமிழ் மக்கள் இன்றைக்கு நிலங்கள் இல்லாமல் இவ்வளவு அகதிகளாகத்தான் இன்றைக்கு உள்ளூருக்குள்ளே உள்ளக அகதிகள் என்று நிறைய பேர் இருக்கணும். அவியலுக்கு நீ அந்தந்த அவியல் காணியை கொடுத்து அந்த வீடு அமைப்பு திட்டத்தை உருவாக்கி இன்னைக்கு இந்தியா வீடு கொடுக்க சொல்லி கொண்டிருக்கிறோம். அணிஞ்சு அவங்களுக்கு அப்படி வந்து நான் அறியல. நீங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு இன்றைக்கு எவ்வளவு நிதி வந்து கொண்டிருக்கு. அல்லது நிலம் இல்லாதவர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு நிலத்தை வச்சுக்கொண்டு வீடு கட்ட முடியாம இருக்குது. அதுகளுக்கு நீங்க பணத்தை கொடுத்து ஒரு வீடை கட்டி கொடுத்திருக்கணும். சிங்களவர்களை எரிஞ்ச வாழ ஒரு இங்க நான் வாழக்கூடாதுன்னு சொல்லி இல்லை, ஒரு மியூச்சுவல் ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் வந்து போகலாம். ம். இல்ல நீங்க இங்க யாரும் தமிழாக்க காணியை வித்தா நீங்க வாங்கி கொண்டு போறது அது அவைக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனை. ஆனா பலாத்காரமா கொண்டு வந்த ஒரு காடியர் கூட்டத்தை கொண்டு இங்க குடியேற்றி அவர்களூடாக தமிழ் மக்களை அழிக்கிறதுன்றது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த நிலங்கள் விடுவிக்கப்படையில இன்னைக்கு இந்த அரசியல் கைதிகளை நீங்க பாருங்க 39-49 கைதிகளை விடுவிச்சிட்டு இருக்கிறார் இன்றைக்கு. ம். இவ்வளவு நேரம்டா அந்த 75,000 ரூபாய்க்கு குறைவாக இந்த தண்ட பணத்தை கட்டாதவர்களை விடுவிச்சிருக்கிறார்கள். ம். ம். சுதாகரன் என்றவர் இருக்கிறார். அந்த ஒரு கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக ஆமா. இருக்கிறார். அந்த ஆமா. அவருடைய வைஃபும் வாய்ப்பு மனைவியும் வாய்ப்பு இறந்துட்டா, மறந்துட்டா. ஆமா. ஆமா. குழந்தை பிள்ளை அந்த பேத்தியாரும் இறந்துட்டா, பேத்தியாரும் இறந்துட்டா. அப்ப அண்ணன் நிக்கிறேன். ஆ. அப்ப அந்த அந்த பிள்ளை ஆண்ட ஒரு அனாதையா இருக்கு. அவர் என்ன குற்றம் செய்தவர்? ம். எவ்வளவு கிட்டத்தட்ட நான் மினிஸ்ட்ரி கல்வி அமைச்சில நாங்கள் செயலாளர் தான் இருந்த பொழுது கிட்டத்தட்ட 10,000 பேரிட்ட கையெழுத்து வாங்கி அனுப்புனாங்க ஜனாதிபதிக்கு விடுவிக்க ம். சொல்லி. அப்ப ஆனா மைத்திரிபால அப்பவும் முடியல. மைத்திரிபால சிறிசேன இருந்த காலம் நினைக்கிறேன். மைத்திரிபால சிறிசேன ஆமா. இருந்த ஆமா. காலம் அப்பவும் விடுவிக்கப்படல. தேசியம் பேசுறாரு, ஒரு கம்யூனிஸ்ட் என்ன சோசியலிசம் பேசிக் கொண்டிருக்கிற ஜனாதிபதி கூட இதை பற்றி ஒரு எள்ளளவும் யோசிக்கல. அவரை வச்சிருக்கிறாரு. நீங்க அடைஞ்ச லாபம் என்ன? அந்த குழந்தைய அனாதையாகி இருக்கிறீங்க, அந்த பிள்ளைய, ஒரு பொம்பளை பிள்ளைய. இதே மாதிரி எத்தனை அரசியல் கைதிகள் எந்தவித குற்றம் இழைக்காமலே, அதாவது எந்தவித குற்றச்சாட்டும் இல்லாமலே வருடக்கணக்கா எத்தனையோ அரசியல் கைதிகள் இருக்கணும். ம். 10, 15, 30 சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா எவ்வளவு அண்டங்களுக்கு தெரியாது. ஆனா அவ்வளவு பேரையும் விடுவிக்கல தானே. ம். ஆக இதுக்குள்ள ஒரு சுதந்திர தினம் வந்தது நாங்க கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்றைக்குமே நாங்க பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னண்டா இந்த இதுக்கு கரிநாளாக இதுக்கு எதிர்ப்பு காட்டணும் துவங்கினது அவைதான். அதை ம். முன்னெடுத்தது அவங்க தான். இது ஆமா. எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் யாருமே இதை முன்னெடுக்க இல்லை. ம். கிளிநொச்சியில ஸ்ரீதரன் தலைமையில பெரிய அளவு நடந்திருக்குது. ஆனா பொதுவாக இன்றைக்கு வடகிழக்குல இளைஞர்கள் இந்த பல்கலைக்கழக மாணவர்களை அதை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் அடிச்சு விரட்டி பலாத்காரமாக அவர்களை கலைச்சிருக்கிற சில இடங்கள்ல. ம். இந்த நிலையில இந்த சுதந்திர தினம் என்று கொண்டாடப்படுறதுன்றது ஒரு கேலிக்குறியாத்தான் இருக்கு. எல்லா இனங்களையும் இந்த கொண்டாடக்கூடிய வகையில எங்களோட அரசியல் அமைப்புல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். ம். அல்லது எங்களோட நடைமுறையில அரசாங்கத்து நடைமுறையில தமிழ் மக்களுக்கு சாதகமான சமிக்ஞையை காட்டியிருக்கணும். ம். இன்றைக்கு எதுவுமே இன்றைக்கு காட்டப்படுகிறது. ம். நான் நினைச்சு கொண்டு இன்றைக்கு அடுத்த உரையில ஏதாவது ஒரு உங்களுக்கு சமிக்ஞை ஒன்று கிடைக்கும் ம். எதுவுமே இல்லை, சொல்லப்பட இல்லை. ம்.
இல்ல இன்று வரைக்கும் சிங்கள தேசம் தாங்கள் விட்ட பிழைகளை உணர்ந்து இனியும் திருந்துவதற்கான எந்த விதமான ஒரு சமிக்கையும் இல்லை என்பதுதான் அஹ் உண்மை. இல்ல. இன்றைக்கு இந்த சந்தர்ப்பம் எப்பவும் வராது. என்ன ம். இவர் ஒரு போராளியா இருந்து இந்த போராட்ட இயக்கத்திலிருந்து ஜேவிபி ஆட்சிக்கு வந்த ஜேவிபி ஒரு மனிதன். ஜனதா விமுக்தி ஜேவிபி பெரமுன ஜேவிபி என்றது இருந்தது. அப்ப அவருக்கு இந்த போரின் வலி தெரியும். கோபம். நீங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டீங்கன்னு தெரியும். உங்களை இந்திய ராணுவம் உங்களை சுட்டு ரோடு தெரு தெருவா சுட்டு கொல்லே கூட எல்லாம் நீங்க அந்த இந்திய ராணுவத்தின் அந்த அடக்குமுறைக்கு அனுபவிச்சீங்க. அதே இந்திய இந்திய அனுபவிச்சத்தை இந்த- நாங்கள் இந்த- இல்ல எங்களுடைய இல்ல சார், இந்திய ராணுவம் மட்டுமல்ல, இப்ப ஈழத்தமிழர்களை படுகொலை செய்த கோத்தபாய ராஜபக்ஷ கூட வந்து ஆர்மி கமாண்டரா இருக்கும் பொழுது எத்தனையோ ஜேவிபி உறுப்பினர்களை சப்பாத்து காலால் சுட்டுக் மிதித்து கொண்டது என்று கூட நாங்கள் அறிகின்றோம். ரணில் ஆமாம். விக்ரமசிங்க கொண்டபாடாச்சு சும்மா பட்டலந்த விவகாரம். ரணில் பட்டில விக்ரமசிங்க பட்டில இந்த புதைகுழியோ. ஆமா. அப்படி. பட்டில இந்த ரணில் விக்ரமசிங்க காலத்திலே அது வந்தது. ஆனா அவர்கள் அந்த அந்த எப்படித்தான் அந்த ஆர் வந்தாலும் என்ன ஒரு சமதர்ம பொருளாதார கொள்கையோ அல்லது சமதர்மமோ அல்லது எல்லோரும் சமமண்டு யோசிக்கிற சிங்கள தரப்பிலிருந்து ஒரு ஆட்சியாளர் வந்தாலும், ஆனால் இறுதியில் நிர்ணயிப்பவர்கள் வந்து பௌத்த பீடங்களாகத்தான் இருக்கின்றார்கள். பௌத்த பீடங்களை என்ன தீரர்களும் தேவர்கள். புத்த பிக்குகளும் தான். இவைகளைத்தான் இன்றைக்கும் பயந்து கொண்டிருக்கிறான். ஆமாம். அப்ப இன்றைக்கு இது ஒரு பக்கம் இப்படி இவ்வளவு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆனா இன்றைக்கு எங்கட தமிழ் ஜனங்கள் அவருடைய கையை பிடிக்கிறது, இந்த தமிழ் பொம்பளை பிள்ளைகள் ஆமாம். அவருடைய கையை பிடிக்கிறது, கட்டி பிடிச்சு செல்ஃபி படம் எடுக்கிறது, எடுக்கிறது, செல்ஃபி செல்ஃபி எடுக்கிறது. எடுக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க இந்த ஒரு தலைவர் பிறந்து வளர்ந்த எங்களுக்காக தியாகம் செய்த பூமியில வாழ்ற நாங்கள் அதை ஒரு யோசித்து பாருங்க. இன்னைக்கு தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவருடைய குடும்பமே இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இழந்திருக்கு. இந்த மண்ணுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறார். ம். இப்படி வேற எந்த இயக்கமாக இப்படி செய்திருக்கிறார். ம். இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தாங்க மற்ற மற்ற இயக்கங்கள் நாங்கள் போராடினாங்க. எந்த போராடினீங்க? ம். இன்னைக்கு இந்த குடும்பத்தோடையே தன்னை இழந்த ஒரு மனிதன் இன்னைக்கு வேறு யார் இருக்கிறார்? ம். அப்ப அவரோட வாழ்ந்த நீங்கள், அவர் வாழ்ந்த காலத்து அவர் இருந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு என்னோட அதிசநாயக்காக புறாது தெரியணும். இன்னைக்கு ம். தேசிய மக்கள் சக்தி 3 பேரை இன்னைக்கு தெரிவு செய்திருக்கு. பாராளுமன்றத்துல 6 பேர்ல 3 பேர் அவங்க. நாங்கள் இங்க நிக்கிறோம். ஒரு அரசியல் தெளிவு எங்கள்ட்ட இருக்குதா? அப்படின்னா நாங்க பகிஷ்கரிச்சிருப்போம். ம். இவங்களுக்கு போட விருப்பம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழ் கட்சி அல்லது தெலோ இபிஆர்ல இபிடிபி ஆக்களுக்கு போட விருப்பம் இல்லை என்றால் ஒட்டு மொத்தமாக ஒரே குடையில நின்று நாங்கள் பகிஷ்கரிச்சிருந்தால் நாங்கள் பெரிய ஒரு வெற்றியை காண்பிருக்கலாம். அப்படியே நாங்கள் செய்ய பகிஷ்கரிக்கிறதுக்கு மக்கள் விரும்பினாலும் இந்த தமிழ் அரசியல்வாதிகளே விட மாட்டார்கள். உங்களுக்கு அரசியல் விட மாட்டாங்க. அவ்வளவு ரெண்டாயிரத்தி 10 ஒன்பது 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை நடந்து ரத்தவாடை மாரந்திய வந்து சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிங்கள் என்று சொன்னவர்கள் தான் தமிழரசு கட்சியினர், சம்பந்தனும் சுமந்திரனும் இவங்க யார் என்ன சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிங்க கொண்டு என்று சொன்னார்கள். பிரச்சாரம் செய்தவியா. ஆமா. ஆனால் அவன் அவன் செய்த கொலையில இன்றைக்கு மக்களை துடிக்க துடிக்க படுகொலை செய்தவன். ம். அவருக்கு வாக்களிங்கன்னு சொல்லி இன்றைக்கு என்ன அனுபவிச்சீங்க? அது மட்டும் இன்றைக்கு இல்ல, இப்ப அது மட்டும் இல்ல, வடக்கு கிழக்குல வந்து 1000 புத்தவிகாரர்களை கட்டுவேன் என்று இப்போ பௌத்த சாசன அமைச்சராக இருக்கும் பொழுது இருந்த சஜித்துக்கு வாக்களிங்க என்று சொன்னவரும் சுமந்திரன் தான். சுதந்திரன் தான் சொன்னது வாக்களிக்கின்றவருக்கு. இப்ப இனவாதிகளோட மறைமுகமாக அல்லது பின்வழியால சந்திச்சு கொண்டிருக்கிறீங்க. வெளியில வந்து தேசியம் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு ஆசனங்கள் கிடைக்கணும். ம். இன்னைக்கு உங்களுக்குள்ள பிரிஞ்சிருக்கிற கொள்கைகள் வேறுபாடு உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழரசு கட்சி, இபிஆர், விபிடிபி, சாரி என்ன டெலோ, பிளட், இது எல்லாரும் சேர்ந்து கொள்கை வேறுபாடு உள்ளார்கள். உங்களுக்கு ம். புரிந்துணர்வு இல்லை. ஆனா ஒரு எலெக்ஷன் வருதுன்ற உடனே சேர்ந்து கதைக்கிறீங்க. அரசு என்ன இந்த ஆசனங்களை பங்கு போடுறதை கதைக்கிறீங்க. ம். மக்களை இவ்வளவு ஏமாளிகை ஆக்கி கொண்டிருக்கிறீங்க. ம். எங்களை எவ்வளவு படுகொலை செய்தீங்க நீங்க. இப்ப இன்றைக்கு நான் பார்க்கிறேன் அண்மை காலமாக ஒரு 2-3 மாதங்களாக இந்த சமூக வலைத்தளங்கள்ல முகநூல்கள்ல தேசிய தலைவர் பிரபாகரனை பற்றி கொண்டேம் பண்றது, கிட்டுவை பற்றி கொண்டேம் பண்றது, இப்படியான கதைகள் கூட வந்து கொண்டிருக்கு. அதே இயக்கம் துடிக்க துடிக்க எத்தனை மாணவர்களை கொலை செய்திருக்கிறீங்க. ம். இன்னைக்கு திருவண்ணாமலை. எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட் நண்பர் ஒரு ஆள், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு திருச்செல்வம் ஆமா. கனடாவில் இருக்கிறார், ம். முரசொலி ஆசிரியர். ஆசிரியர். ஆமா. அவர் அப்ப அந்த நேரம் இந்த உண்மையை எழுதி கொண்டிருந்தவர். அதாவது இந்திய ராணுவத்தின் படுகொலைகள் அது இந்த விடுதலை புலிகள் சார்பா அண்டு இல்லாமட்டெல்லாம் கூட இங்கால பக்கத்திலோட கொடூரங்கள் எழுதி கொண்டிருந்ததால அவரை கொலை செய்யறதுக்காக போன ஆயுத குழு
அவர் இல்லையன்றோன்னு அந்த பையன் அவருடைய மகன் அவன் ஏஎல் படிச்சு கொண்டிருக்கிற மகனை கொண்டு இழுத்து கொண்டே சுட்டு போட்டு போனவங்க ரோட்ல வச்சு. ம். இன்னைக்கு அவருக்கு ஒரே ஒரு மகன் அவன் இழந்துட்டு துடிச்சு கொண்டு கேட்க பிறகு அவரை இன்னும் சொல்றதுக்கு காத்து கொண்டதுல அந்த கொழும்புக்கு போய் கெனடிய அரசாங்கம் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபிளைட்ல சாரி விசா 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 கொடுத்து விசா அங்கே கொடுக்கும். ஆமா. விசா கொடுத்து அங்கே அசைலம் கொடுத்திருக்கணும். அங்க ஆமா. அவர் பிள்ளை இல்லாவிட்டாலும் கூட பாதுகாப்பாக நம்பிக்கையோடையும் வாழ்றார். இன்னைக்கு அவர் அங்க நிறைய வேலை செய்து கொண்டிருக்கிறார். ம். ம். யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை இழந்து போட்டு தவிக்கிற அந்த தந்தை இந்த மனன் இதே மாதிரி நூற்றுக்கணக்கான ஆட்கள் இந்த அசோக் ஹோட்டல்ல கொலை செய்யப்பட்ட ஆட்கள் இவ்வளவு பேர். நீங்க தந்தை பரிசாத இதுதான் சுதந்திர தினம் அங்களுடைய கொண்டாடுறோம். ம். ஒருக்கா புதுவை ரத்தினதுரை அப்படியெல்லாம் புதுவை படுகொலை இல்ல சொல்லுங்க இப்ப ஒருக்கா. அப்படியான படுகொலைகளை செய்து கொண்டு இப்ப இன்றைக்கு விடுதலை புலிகள் இந்த தலைவரை பற்றி நீங்கள் சொல்றீங்க இவ்வளவு பேரை கொலை செய்தவை. அவர் யாரை கொலை செய்தவை? ம். சமூக விரோதிகள் தான் கொலை செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பெருமள சிலர் தவறுதலாக ஏதாவது நடந்துக்கல சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள் இந்த கொலை செய்யும் படுகொலையில கொலை தண்டனை கொடுக்கப்பட்டது. சாதாரண மக்களே அவர்கள் தாக்கி இல்லை. ம். அப்ப நான் இன்னும் சிங்கள அரசாங்கம் யோசிக்கணும் என்னென்றா 2008 அந்த 9ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்க தேசிய தலைவரை போய் சில போராளிகள் கிட்ட அண்ணன் நாங்களும் சிங்கள பக்கத்துல போய் ஒரு 100 பேரை சுட்டு போட்டு விரட்டுக்கணும் வருவோம். இப்ப சொன்னவரா, நாங்க சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, நீங்க சிங்கள மக்களை நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம், சில தவறுகள் மேல் நடந்திருக்கு, ஆனா அது தவிர தொடர்ந்து செய்ய நாங்க நின்று சண்டை பிடிப்போம், முடியாவிட்டால் நாங்களே இங்கே அழிஞ்சு போவோம், அழித்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட பெருந்தன்மையான தலைவன் உண்டு நாங்கள் பெற்றிருக்கிறோமா? அரசியல் ரீதியாக கூட ஒரு தலைவன் இல்லை. தேசிய தலைவரின் தேசிய தலைவரின் பண்பு என்பது வந்து அவர் போராட்டத்தை மட்டும் நடத்தவில்லை, மக்களை பாதுகாத்ததுடன் பிடிபட்ட எதிரிகளை கூட பக்குவமாக பாதுகாத்து அவர்களுடைய குடும்பங்களில் கையளித்தவர் தான் தேசிய தலைவர். இந்த சிங்கள ராணுவம் செய்தது மாதிரி அவர் எந்த ஓர் கிரைம் ஒரு போர்க்குற்றங்கள் ஒன்றும் அவர் செய்யவில்லை. இல்ல செய்யல. நிதி உதவி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த மரியாதை பேச்சுவார்த்தை என்பது ராவு ஹக்கீம் வந்த பொழுது எப்படியான மரியாதை கொடுக்கப்பட்டது என்பது வந்து உண்மையானாலும் தனக்குள்ளே வைத்திருந்து வெளியில் சொல்ல விடாமல் இந்த இனங்களை பிரித்த ராவு ஹக்கீம் தற்பொழுது இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 கிழமைக்கு முன்பு இப்பதான் அதை வெளியில சொல்லியுள்ளார், எப்படி தங்களை மதித்தார்கள் என்பதை. இல்ல எனக்கு தெரியும், நாங்கள் இவங்க வரைக்கும் நான் இப்ப கிளிநொச்சியில் இருந்தேன், இவைக்கு என்ன கௌரவம் கிடைச்சது நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஹக்கீமாக்கள் அங்க நின்றபோது நான் கிளிநொச்சியில் நாங்கள் நிக்கிறோம். நாங்க தமிழ்நிலை கல்வி கழகத்துல நாங்கள் இப்ப பேர் சொல்றது நாங்கள் நிக்கிறோம். அப்ப இவங்க போறாங்க நிக்கிறாங்க, அதுக்கு அங்கெல்லாம் மீட்டிங் நடந்து இந்த வழியால எவ்வளவு கௌரவம், அவங்களுக்கு இவ்வளவு சாப்பாடு கொடுத்து அவங்களை எல்லாம் தங்க வச்சு நல்ல ஒரு வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு கொடுக்குற மரியாதையை அன்றைக்கு தேசிய தலைவர் இவங்களை கொடுத்தவர். அந்த 2வது உலகப்போர் நடந்த நேரம் ஹிட்லர் நாசி படைகள் இருந்தது. ஆமாம், அப்போ ஹிட்லர் வந்து ஜெர்மனியினுடைய தேசிய கீதத்தை வந்து நாசிகளுக்கு ஏற்றவாறு தான் உருவாக்கப்பட்டிருந்தது. டொச்சர் என்ற ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டிலே வந்து நாங்கள்தான் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று ஒரு தோசமான தேசிய கீதம் தான் அந்த தேசிய கீதம். 2ஆம் உலகப்போர் முடிந்து ஹிட்லரும் இறந்த பிற்பாடு எல்லாம் அந்த ஜனநாயகமயப்படுத்தப்பட்ட பிறகு தாங்கள் விட்ட தவற்றை உணர்ந்து ஜெர்மனி அந்த பாடலை நாங்கள் எல்லோரும் சமம், எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று அந்த தேசிய கீதத்தை மாற்றினார்கள். இலங்கையில் இப்படி செய்வார்களா? ஸ்ரீலங்காவில் சிங்கள அரசியல்வாதிகளும் சிங்கள புத்திஜீவிகளும் இவற்றை யோசித்து செய்வார்களா? இல்ல. அதுல தேசிய ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய எந்த ஒரு பாக்கியம் அதுல இல்லை. மற்ற செம்மணி புதகுழி விவகாரம் அதுக்கு கூட இன்ற வரைக்கும் எந்தவித ஒரு முடிவும் இல்லாமல் போய்கொண்டு அது அப்படியே கிடப்பில போடப்பட்டிருக்குது. வெளிப்படையா எல்லாமே தெரிஞ்சபடியா என்ன சுனில் ராஜபக்ச என்ன இந்த சிங்கள ஆமியா வந்து ஒவ்வொன்றும் சொல்றான், என்ன யார் தாட்டது யார் சுட்டது நான் தான் போய் தாட்டது எங்கெங்கெல்லாம் காட்டி கொடுத்துருக்கிறான். இதே மாதிரி மினிசுவல் படுகொலை, மினிசுவல் அந்த மலசில கூட குழிக்குள்ள 5 பேரை சுட்டுக்கொண்ட சுனில் ராஜபக்ச அவனுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுத்து கோட்டபாய ராஜபக்ச அந்த காலத்துல விடுவிக்கப்பட்ட மன்னிப்பு கொடுத்து இன்றைக்கு இதைத்தான் நினைக்கிறார் இவர் புதிய அரசாங்கம் செய்தேன் என்றால்
பரபரப்பா பேசினோம் என்றால் நாங்கள் ஊழலை ஒழிக்கிறோம், குற்றவாளிகளை நாங்கள் பிடிப்போம்னு சொல்லி போட்டு ஒரு பக்கத்துல பிடிக்கிறோம், இன்னொரு பக்கத்துல பிணையில பிடிக்கணும். அப்படி அது அதுதான். கிடப்பில போகுது. ம். யாரோட தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டது? நீங்க அந்த அந்த செம்மணியை போர்க்குற்றம் இப்ப அந்த செய்தவனோ அல்லது நிதி செம்மணியை கூட மோசடி பாருங்க, செய்தவனோ? அந்த மண்ணுக்குள் புதையுண்ட அந்த வலிந்து காணாமல் பட்ட அந்த மக்களுடைய எலும்புக்கூடுகள் தாங்களாக எழும்பி வந்து நாங்கள் சாட்சியங்களாக நிற்கிறோம், இந்த விடயத்தை எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி கூட அதை எடுத்து செல்வதற்கு எங்களிட்டு இல்ல நாங்கள் இல்ல அருகதையற்றவர்களாக இருக்கின்றோம். இல்ல, போதிய சாட்சியங்கள் இருக்குது. இதை விட சாட்சியம் எங்கே இருக்கு? ம். ஆனால் மௌனம் காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு ரணில் விக்ரமசிங்க, கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, ஜே.ஆர். ஜெயவர்தனா, சந்திரிகா பண்டாரநாயக்கா, அதே வழியில தான் இன்றைக்கு புதிய அரசாங்கம் இருக்குது. ம். சிங்கள பௌத்தத்தை திருப்திப்படுத்துறதுல இன்றைக்கு ஆட்சியாளர்கள் போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கிறோம். இன்று அந்த இலங்கையினுடைய அதாவது ஸ்ரீலங்காவினுடைய தமிழர்களுடைய கரிநாளை அங்கு இன்று ஒரு கவனஈர்ப்பு போராட்டமாக நடைபெற்ற இடங்களிலே அந்த போலீசாராலும் காவல்துறையாலும் இராணுவத்தாலும் ஏதாவது அடாவடித்தனங்கள் நடைபெற்றதால் இல்ல, கேள்விப்பட்டீர்கள்? கிளிநொச்சியில மக்கள் மீது அந்த அதிரடிப்படை கொஞ்சம் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார். ம். வழியில மறிச்சு அதுக்குள்ள போகல. ஆனா போராக்களுக்கெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. ம். பல்கலைக்கழகத்துக்குள்ள இன்றைக்கு பெரிய அளவில் நடந்திருக்குது இதுக்கு எதிரான இது. ஆனா அங்க இந்த தாக்குதலும் மேற்கொள்ளப்படையில ம். அதுல உள்ள போகல. யோசிச்சாங்க கூட பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். அதான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் வந்து தாங்கள் ஒவ்வொரு குறுநில மன்னர்கள் மாதிரி கிளிநொச்சியில் ஸ்ரீதரனும் யாழ்ப்பாணத்தில் சுமந்திரனும் அங்கால் கிழக்கிலே வந்து சாணக்கியனும் அவர்கள் ஒரு தாங்கள் அரசியல் இருப்புக்காக வந்து சில சில நாடகங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்களை இருப்புகளை நிலைநாட்டுவதற்காக எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஆமாம் ஆமாம் நல்ல தலைமைத்துவம் வந்து இல்லை தமிழரசு கட்சியில. ஆமாம். நல்ல தலைவர் இல்ல, பொதுச் செயலாளர் எல்லாம் பதில் தலைவர் பதில் செயலாளர் வச்சுக்கொண்டு அப்படியே அதான் அதான் அதான். தாங்க இல்லாது. இப்ப இந்த எங்கட அடிப்படை கோரிக்கைகள் எங்கட அடிப்படை கோரிக்கைகளை வந்து நாங்கள் சர்வதேசத்திடம் வைக்க வேண்டும். எங்களுக்கு நாங்கள் தமிழர்கள் ஒரு தனி தேசமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும்ன்றது வந்து தாயகத்தில் இருக்கிற செயற்பாட்டாளர்களும் சரி, புலத்தில் இருக்கின்ற செயற்பாட்டாளரும் சரி பல காலமாக சொல்லி வருகின்றோம். நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு நீதி வேண்டும், ஒரு சுயாதீனமான நீதி. அதாவது கொலை செய்யப்பட்டவனால் நீதி விசாரணை நடக்கக்கூடாது, ஒரு சுயாதீனமான நீதி விசாரணை ஒன்று தேவை என்றதையும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்போ எங்களோட சுயநிர்ணய உரிமை, இப்போ நாங்கள் எத்தனை விடயங்களை இவ்வளவு காலமாக சொல்லி கொண்டு வந்தாலும் இன்று வரைக்கும் ஒரு துரும்பு கூட நகற்றப்படவில்லை. மாறாக எங்களுடைய இருப்பு கரைந்து கொண்டு மெதுமெதுவாக போய்கொண்டுதான் இருக்கின்றது. இப்பொழுதுள்ள உலக ஒழுங்கை கூட பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இன்று நடைபெறுகின்ற இந்த யுத்தங்கள், இன்றைக்கு வெனசுவேலாலே அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை ட்ரம்ப் தூக்கி கொண்டு போயிட்டார். இன்று ஈரானில் போய் இன்று படைகளை குவித்து வைத்திருக்கின்றார். இங்கே உக்ரைன்ல வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது மாதிரி இலங்கைக்கும் இது கண்டிப்பாக வருவதற்கான, ஏற்கனவே அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இலங்கை நோக்கி தன்னுடைய பார்வை செலுத்தி கொண்டுதான் இருக்கின்றார். என்ன நடக்கும் என்பது வந்து ஒரு காலத்தில் நடைபெறும் பொழுதுதான் இந்த சிங்களவர்கள் உணர்வார்கள். இல்ல என்னண்டா இதுல புலம்பெயராக்களுக்கு ஒரு முக்கிய பணி இருக்குது. நீங்கள் இருக்கிறீங்க. இந்த தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய மாவீரர் நாள் கடைசி உரையை நீங்கள் நினைச்சு பாருங்க. இந்த அவர் தீர்க்க தரிசனமானு சொல்லி இருக்கிறார். அடுத்தடுத்த காலங்கள்ல எங்களோட போராட்டம் வடிவம் மாறலாம். ஆனா அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டியது புலம்பெயர்ந்த உறவுகளை தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது முக்கியமா இளையோர்கள்ட்ட கொடுத்தவர் அந்த போராட்டத்தை. கையளித்தது புலம்பெயர்ந்த ஆக்கள் எடுத்தார். அவரு தெரியும் வேலை நடக்க போறத நடக்க போறது. ஏதோ வகையில உணர்ந்திருக்கிறார். ஆமாம். சொன்னப்ப அதுக்கப்புறம் அவர்கிட்ட மாவீரர் நாள் உரை இல்லை. இன்றைக்கு இந்த புலம்பெயர் உறவுகள் தான் இதை முன்னெடுக்கணும். இன்றைக்கு இந்த தமிழீழ கோரிக்கை அது நியாயமானது என்றதை உலக நாடுகள் உணரச் செய்யக்கூடிய வகையில் எங்களோட பண்டைய ஆதாரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து இவர் தனி ஈழமாகத்தான் இருந்தது. இன்றைக்கு பிரிட்டிஷ் வர்றதுக்கு முதல் இன்றைக்கு 3 ராஜ்யங்கள் இந்த மண்ணில் இருந்தது. பூர்வீக குடிகள், யாழ்ப்பாண பூர்வீக குடிகள், அந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகள். பூர்வீக குடிகள் நாங்கள் இந்த வந்தார் வரத்தார் இல்லை, வந்த குடிகள் இல்லை. இந்த 3 ராஜ்யத்துல ஒரு ராஜ்யம் முழுக்க முழுக்க தனித்தமிழ் ராஜ்யம். நாங்கள் ஒரு வலிமையான ஒரு அரசை உருவாக்கி இருந்த நாங்கள். பிரிட்டிஷ்காரர் வந்து தங்களை நிர்வாக வசதி கருதி எல்லாவற்றையும் உணைச்சு போட்டு கோவைக்கு அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறான். எங்களோட
அதான் தனி இப்படியே நாடு எடுத்தது இன்றைக்கு காலங்காலமாக இன்றைக்கு 78வது சுதந்திரத்தை ஸ்ரீலங்கா கொண்டாடுகின்றது. நாங்கள் கரிநாளாக அனுஷ்டிக்கின்றோம். இனி அடுத்த வருஷம் 79வது வரும், அப்படி 80வது, அப்படி ஒவ்வொரு காலம் வருடம் போய் கொண்டிருக்கு. வந்து கொண்டே போதும். அவர்கள் உண்மைதான். கொண்டாடுவார்கள், நாங்கள் எதிர்மறையாக அதற்கான கவன எதிர்மறையா போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருப்போம். இதுதான் தமிழர்களுடைய வடகிழக்கிலே ஒரு விழா, தென்னிலங்கையில் இன்னொரு விழா என்று ஒரு விழா ரெண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. விதமான ஆர்ப்பாட்டங்களோ விழாக்கள் நடந்து கொண்டிருக்கு. இதுக்கான இறுதியா முடிவென்றது இல்லை. நாங்களும் இன்னும் கொஞ்ச காலத்தில் நாங்களும் உயிரோடு இருக்க மாட்டோம். நீங்களும் இன்னொரு அதுக்கு மேலே இன்னொரு 10 கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு நீங்களும் இருக்க மாட்டீர்கள். புதிய சந்ததிகளுக்கு இந்த விடயங்கள் தெரியாமலே போயிடும். போய்விடும். அதுதான் நாங்கள் இப்ப இன்றைக்கு இலங்கையில இருக்கிற எழுத்தாளர்களோ, கலைஞர்களோ செய்ய வேண்டிய பணி, இனி வரப்போற ஆவணப்படுத்த சந்ததிகளுக்கு கடத்த வேண்டும். ஆவணப்படுத்துறதுன்றது மிக முக்கியமானது ஒன்று. கடந்த இன்றைக்கு வரலாறை கடத்த நடந்த வேண்டும். கொலைகள், ஆமா. படுகொலைகள், எங்கட போராட்ட வரலாறுகள் எல்லாம் நாங்கள் அடுத்த சந்ததிக்கு ஆவணப்படுத்தணும் என்று. ஒரு ம். காலத்துல போனால் தேசிய தலைவர் யார் அவர் என்ன செய்தவர் என்று கேட்கிற அளவுக்கு வந்துட்டுது. அல்லது நீங்க உங்களோட சொன்ன மாதிரி உதயநிதியில வர்ற வழியில 76 பேரை நீங்க கொலை செய்து போட்டு போனீங்க. துடிக்க துடிக்க அங்கம் அங்கமாக வெட்டி கொண்டீங்கள். இன்றைக்கு யாருக்காவது தெரியுது அந்த அந்த படுகொலை நடந்த விஷயங்கள்? ம். இந்த வளர்க்கிற ஊரணியில வந்து தீர்த்த கடற்கரையில அ அ கடவுள் சிவன், பார்வதி, அம்மனாக்கள் அம்மன் தீர்த்த ஆடப்போற இடத்துல அந்த அறைக்குள்ள வச்சு அ துடிக்க துடிக்க கைய கட்டி போட்டு சுட்டீங்கள். ம். இன்னொரு பக்கத்துல உள்ள லைப்ரரி பில்டிங்குக்குள்ள கொஞ்சம் பேர வச்சு தகர்த்தெறிஞ்சாங்க. இந்த கதையெல்லாம் யாருக்கு தெரிய போகுது இப்ப? ம். இப்படி ம். நடந்தோண்டு கேட்கிறாங்க. இவ பேர யாரோ செத்தேன்னு நான் கேட்டேன் பொலிவண்டி பக்கங்கள்ல. எனக்கு இந்த செத்தாக்கள் இந்த பேர தாங்கோண்டு நான் 2 வருஷமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் வரையில். ஒருவருக்கும் தெரியல யார் செத்தான்னு. ம். நான் போய் இலக்கணாவத்த, உடுப்பிட்டி, பொலிவண்டி போய் ஒவ்வொரு வீடுகள்ல போய் இவருடைய பேர் எடுத்து தான் இந்த 46 ஒரு 60 பேர்ட்ட பேரு தான் எழுதுனேன். ம். அப்ப இதுதான் எங்கட நிலை. இங்க நடக்கிற படுகொலைகள் எதிர்காலத்துல இன்றைக்கு எல்லாம் நாங்கள் சந்தோஷமா வாழ்ற சூழல் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் மறந்து நாங்கள் மிக நிம்மதியா வாழ்றோம்ன்றத உலகத்துக்கு காட்டுறதுக்காக இன்றைக்கு நடக்குதே ஒழிய நடக்குது. எங்கட வரலாறுகள் மூடி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கு. நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் சார் உங்களுடைய இறுதியாக ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று. நீங்கள் அப்பொழுது பேசும் பொழுது கூட மேதகுவினுடைய வரலாறு பேணி பாதுகாக்கணும் என்ற ஒரு ஒரு வார்த்தை கூறினீர்கள். நாங்கள் அறிந்த வகையிலே மேதகுவினுடைய அவருடைய அந்த பிறந்து வளர்ந்த அந்த காணி அவருடைய வீடு முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது. அங்கு ஒரு ஒரு மண்டபமோ ஏதோ ஒன்று கட்டுவதற்கான முன்னெடுப்புகள் நடைபெற்றதாக அறிந்தோம். அது உங்களுக்கும் தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். அதை பற்றி ஏதாவது ஒரு சிறிய தகவலை சொல்ல முடியுமா? ஏன்னா இது இது எங்களை ஒரு ஒரு என்னென்றால் பெரிய விடயம், நாங்கள் விளக்கமாக கலைக்க வேண்டிய விடயம். உங்களை அறிந்த தகவலை மட்டும் நீங்கள் மிக சுருக்கமாக சொல்லுங்கள். இது தலைவரே வீடு அல்ல. 13 வயது மட்டும் அங்கே இருந்து வாழ்ந்தவர். அவரோட அப்பா போற இடங்களுக்கெல்லாம் அவரும் போயிடுவார். 15, 16 வயதுல அவர் போராட்டத்துக்குள்ள தன்னை அர்ப்பணிச்சு வருவார். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கே வரையில. இது அவருடைய அக்கா அந்த வீடு. அக்கா இன்றைக்கு புலம்பெயர்ந்து இன்னொரு நாட்டில வாழ்றா. அந்த வீடு தலைவர்ட்ட வீடுன்றதுக்கா என்ற ஒரு பேர்ல, அவருடைய வீடுதான் என்ற ஒரு மாயையில, அது அங்க வந்து சிலர் கேக் வெட்டுறது அல்லது விளக்கேத்துறது இப்படியெல்லாம் செய்த உடனே, இந்த தலைவருடைய வீடு ஒன்று இருக்கிறதால இது இந்த போராட்டம்ன்றது அவங்களுக்கு என்ன சாரி இந்த இந்த இது வந்து விடுதலை புலிகளை புதுப்பிக்கிறது மாதிரி இருக்குன்னு அந்த புல்டோசர் கொண்டு உடைச்சு ராணுவம் உடைச்சு அப்படி அடித்தளம் முழுக்க உடைச்சு கொண்டு கல்ல கூட அங்க வைக்கையில கொண்டு போய் வெளியே தள்ளிட்டோம். அப்ப ம். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 15, 20 வருடங்களாக அப்படியே இருக்கு. இந்த சாரி 15 வருஷங்களுக்கு மேலே உடைக்கப்பட்டு வெறும் காணி அது 1.5 பரப்பு காணி 4 அடி ஒழுங்கையில் இருக்குது. அது அவன்ட அதுக்குள்ள வந்து ஒரே குப்பைகள், கூளங்கள் எல்லாம் கூட அந்த கிணறு எல்லாம் அங்க பார்த்தா, அ இந்த கிளாஸ் கண்ணாடி ஓடுகளும், போத்துகளும் அதுக்குள்ள நிறைய இருக்கு. அதுக்குள்ள தென்னை மூலிகள் எல்லாம் நிறைய போய் பார்த்தா அதுல புரிஞ்சு பார்த்தா அது நாற்றம் அடிக்கிற மனம். அதுல வேறு ஏதாவது நாட்டம் பொடி இருக்கவும் கூட தெரியாது. அவ்வளவு ஒரு நாற்றம் அடிச்சு ம். கொண்டிருக்கு. இந்த ம். வெளியில புல்லு பூண்டெல்லாம் வளர்ந்து குப்பைகள் எல்லாம் ரோட்ல போர்வையெல்லாம் இப்ப போட்டு என்ன இப்ப விட்டுருவாங்க. என்ன இந்த நான் நிறைவு செய்கிற நேரம் வருகின்றாலும் இப்பொழுது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றீங்க? என்ன என்ன செய்கிறதாக இது என்னன்னா, உத்தேசம்? இந்த படங்களை எடுத்து அவருடைய காணி உரிமையாளரா இருக்கிற ஜெகதீஸ்வரி அக்காவுக்கு அனுப்பியிருக்கிறேன். இந்த காணி இப்படி இருக்கு. நீங்கள் ஏதாவது செய்யுங்கோன்ட்டு. அதுக்கு பிறகுதான் அவை ஏதோ ஒரு வகையில இதை நீங்கள்
இந்த வீடா கட்டி அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு மண்டபமாக கட்டி இந்த பிள்ளைகளோ அல்லது மாணவர்களோ பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மண்டபத்தை கட்டுங்கோ. அதுக்கு தேவையான காசு நாங்கள் அனுப்புகிறோம். காணியை நாங்கள் காப்பாற்ற வேண்டியிருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு காணியை பிரபாகரனுடைய காணியை சொல்ல போனால் விடுதலை புரிந்த விடுதலை புலிகளுடைய ஆதரங்கள் எல்லாம் அரசாங்கம் சுவீகரித்து கொண்டு வரலாம். இந்த வன்னியில கணக்க சுவீகரிச்சு கொண்டு வர்றாங்க. இதையும் காலப்போக்கில் சுவீகரிக்கிற நிலை வரும். அது நீங்க கட்டுற ஒழுங்கு செய்யுங்கன்ற வகையில அந்த அளவில் இருக்குது. இப்ப நல்லது. நாங்கள் நிறைவு செய்கிற நேரம்படியாக அந்த இடத்திலே நாங்கள் நிறுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் இது ஒரு நீண்ட மிக முக்கியமான ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். தேசிய தலைவருடைய வரலாறு, இது ஒரு வரலாற்று மையம். பல விடயங்கள் பற்றி நாங்கள் இது பேச வேண்டும். நீங்கள் இது பற்றி நாங்கள் இன்னொரு காணொளியில் இது சம்பந்தப்பட்டவர்களுடனும் உங்களை இணைத்து நாங்கள் இது பற்றி பேசுவதாக உத்தேசித்துள்ளோம். இது நீண்ட விடயம் என்றபடியால், மிக முக்கியமான வரலாற்று முக்கியமான இந்த இடம் என்றபடியால் நாங்கள் இந்த விடயத்தை இத்துடன் நிறுத்தி கொண்டு இன்றைய நேர்காணலை இலங்கையினுடைய 78வது சுதந்திர தினம், அதாவது ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினம், ஈழத்தமிழர்களுடைய இந்த நாளை நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டு நிறைவு செய்வோம். ஐயா, எங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இன்று இந்த நேர்காணலை தந்ததையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். உங்களுடைய தமிழ் மாணவியருக்கு நன்றி. 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 எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.